ஹாய் உறவுகளுக்கு வணக்கம். நான் இன்றைக்கி பிஸ்தாஸ் டெசர்ட் தான் பண்ண போகிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது சூப்பரான டேஸ்டியான ஒரு டெசர்ட் தான். இதுக்கு நான் ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்துருக்கிறேன். இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சு பேன் சூடானதும் இதில் ஒரு 200 மில்லி அளவுக்கு ஃபுல் க்ரீம் மில்க் தான் சேர்க்கிறேன். சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுலாம். 100 கிராம் அளவுக்கு இந்த கப்பால் 2 கப் சுகர் சேர்க்கிறேன். சேர்த்துட்டு அடுத்ததாக இதுக்கு பிஸ்தாஸ் எசன்ஸ் சேர்க்க போகிறேன். ஒரு ஸ்பூன் அளவுக்கு பிஸ்தாஸ் எசன்ஸ் சேர்த்துட்டு ஒரு தடவை இதை நல்லா கலந்து விட்டுலாம். இந்த அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா காய்ச்சணும். அடுத்ததாக இதுக்கு ஜெலட்டின் சேர்க்க போகிறேன். ஜெலட்டினையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டு இதில் பாதி அளவுக்கு எடுக்க போகிறேன். எடுத்துட்டு மீதி இருக்கிறதுல இன்னும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பிஸ்தாஸ் எசன்ஸ் சேர்க்க போகிறேன். சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஒரு தடவை கலந்து எடுத்துடலாம். டெசர்ட்டை ரெடி பண்ணுறதுக்கு நான் ஒரு கண்ணாடி பவுல் எடுத்திருக்கிறேன். நான் இப்போ வந்து இந்த க்ரீம் மில்கை வந்து 2 பகுதியாக ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். இப்போ இதை வந்து இந்த கண்ணாடி பவுலில் நான் சேர்க்க போகிறேன். 2 மில்கையும் பாதி பாதி அளவுக்கு நல்ல வடிவாக இந்த கண்ணாடி பவுலில் சேர்த்துட்டு 2 கலரும் நல்லா சேரக்கூடிய மாதிரி ஒரு ஸ்டிக் வச்சு கலந்து விட்டு சூடாறினதும் ஒரு 6 மணித்தியாலும் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்க போகிறேன். இப்போ என்னுடைய டெசர்ட் வந்து ரெடி ஆகிட்டு மெல்லமாக சைட் பக்கங்களில் கத்தியால் கீறி விட்டு 2 தட்டு தட்டி இந்த டெசர்ட்டை வந்து வெளியே எடுக்க போகிறேன். இப்போ வந்து இதுக்கு நான் பிஸ்தாஸ் தான் சேர்க்க போகிறேன். பிஸ்தாஸ் கொஞ்சம் உடைச்செடுத்து கட் பண்ணிவிட்டு இந்த டெசர்ட்டுக்கு மேலே கொஞ்சமாக தூவி விட போகிறேன். இந்த டெசர்ட் கூட இந்த பிஸ்தாஸ்லாம் கடிச்சு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ என்னுடைய டெசர்ட் வந்து சூப்பராக ரெடி ஆகிட்டு பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. இப்போ இதை நான் கட் பண்ணி காட்டுறேன். எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள். இப்போ நான் சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்கிறேன். டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். இந்த பிஸ்தாஸ்லாம் கடிச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து வேறு லெவல். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வெயில் காலத்தில் இப்படி குழு குழுன்னு டெசர்ட்லாம் செய்து சாப்பிடும்போது உடலுக்கு வந்து நல்ல குளிர்ச்சியாக இருக்கும். இது மில்கில் செய்தபடியாக உடம்புக்கு நல்ல ஹெல்த்தி தான். ட்ரை பண்ணி பாருங்கள். குயிக்கான சிம்பிள் ரெசிபி தான். சுகர் மில்க் இருந்தால் வீட்லேயே குயிக்காக ரெடி பண்ணிடலாம். இதுக்கு வந்து பிஸ்தாஸ் தான் கொஞ்சம் சேர்க்க வேண்டியிருக்கும். பிஸ்தாஸ் இருந்ததுன்னா குயிக்காக ரெடி பண்ணிடலாம். குட்டீஸுக்கெல்லாம் செய்து கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. திரும்ப திரும்ப கேட்டு கேட்டு சாப்பிடுவாங்க. அது அவங்களுக்கு ஹெல்த்தியும் கூட தான். க்ரீமுக்கு பிஸ்தாஸ் எசன்ஸ் எல்லாம் போட்டு ரெடி பண்ணியிருந்தாலுமே இந்த பிஸ்தாஸ் எல்லாம் மேலே தூவி சாப்பிடும்போது தான் இதோட டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும். நல்ல நறுக்கு நறுக்குன்னு இந்த மில்கோட சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து சொல்லவே தேவையில்லை. அவ்வளவுக்கு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என்னுடைய யூடியூப் சேனலுக்கு நிறைய உறவுகள் சப்போர்ட் பண்ணுறீங்க. நிறைய பேர் பார்க்குறீங்க, லைக் பண்ணுறீங்க, ஷேர் பண்ணுறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. தொடர்ந்து என்னுடைய யூடியூப் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இது போல் நான் நிறைய வீடியோக்கள் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே உறவுகளே, பாய்.